ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடைக்கு தேவைப்பட்ட கொஞ்சம் ஜாமான் தான் ஒரு 1500 வாங்கியிருக்கு. என்னென்ன ஜாமான், என்ன பொருள், என்ன ரேட்டு, என்ன லாபம் நுழை தான் இன்றைக்குள்ள வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை அடுத்து பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டாக பஃப்கார்ன் ஒரு சரம் வாங்கியிருக்கேன். குர்குரே பஃப்கார்ன். அது ஒரு சரம் 75 ரூபா, 70 ரூபா. அதில் ஒரு 5 ரூபா லாபம் கிடைக்கும். அதுபோல் ஆரஞ்சு கலர் லேஸு, அதுலேயும் ஒரு சரம் வாங்கியிருக்கேன் 70 ரூபா. அதில் ஒரு 5 ரூபா லாபம் கிடைக்கும். ஏன்னா 15 பீஸ் இருக்கும். அதில் 15 பீஸில் ஒரு பீஸ் தான் இந்த சரத்துலலாம் லாபம். நமக்கு இதெல்லாம் லாபம் ரொம்ப கம்மி தான். ஆனால் இந்த கடையில் இதெல்லாம் இல்லைனாலே கடை பார்க்கவே ஒரு மாதிரி வெறிச்சு கிடந்த மாதிரி இருக்கும். அதனால் சரங்கள் நல்லா யூஸ் ஆகும் போகும். ஆனால் லேஸ்லாம் டக்கு டக்குன்னு விற்றுரும். அதேமாதிரி கல்லுப்பு 12 ரூபாக்குள்ள கல்லுப்பில் ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கேன். ஒரு பீஸ் 9 ரூபா வச்சு தருவாங்க. நம்ம 12 ரூபா வச்சு கொடுக்கும்போது ஒரு 3 ரூபா கிடைக்கும். 10 ரூபா வச்சு கொடுக்குறோம் உண்டு. நாங்கள் 10 ரூபா வச்சு தான் விற்கிறது. அதுபோல் ஏலக்காய் டீ இது ஒரு சரத்தில் 12 பீஸ் இருக்கும். ஒரு பாக்கெட் 10 ரூபா. நமக்கு 108 ரூபாவுக்கு தருவாங்க. அதில் நமக்கு ஒரு 12 ரூபா லாபம் கிடைக்கும். இது 1 ரூபாக்குள்ள குழல், இந்த சின்ன பசங்க வாங்கி திங்கிறது. ஒரு கவர் 30 ரூபாவுக்கு தருவாங்க. அதில் 10 ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும். இந்த லேஸ் இதெல்லாம் விட அதில் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். அதேமாரி சோடா உப்பு ஒரு பண்டல் வாங்கியிருக்கு. ஒரு பண்டலில் நமக்கு 100 ரூபாய்க்கு இருக்கும். அதில் நமக்கு 30 ரூபா லாபம் கிடைக்கும். ஒரு பண்டல் 70 ரூபா. அதில் நமக்கு ஒரு 30 ரூபா லாபம் கிடைக்கும். அதுபோல் சிக்கன் 65 மசாலா, இது களக்காடு மசாலா ஒரு அட்டை, 2 அட்டை வாங்கியிருக்கேன். 2 அட்டையிலே நமக்கு 2 அட்டையும் சேர்ந்து 120 ரூபா வரும். 6 ரூபா வச்சு. அதில் நமக்கு 90 ரூபாய்க்கு தந்துருக்காங்க. அதில் நமக்கு ஒரு 30 ரூபா லாபம் கிடைக்கும். அதேமாதிரி டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட்டில் ஒரு பாக்கெட்டாக வாங்கியிருக்கேன். 12 பீஸ் இருக்கும். அதில் நமக்கு 9 ரூபா 60 பைசா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. அதுபோல் 10 ரூபா ப்ரீமியம் ரஸ்க் வாங்கியிருக்கேன். 12 பீஸ் வாங்கியிருக்கேன். 110 ரூபா 40 பைசா. அதுலேயும் அதே போல் 9 ரூபா 60 பைசா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. அதுபோல் மில்க் பிஸ்கெட் ஒரு 12 பீஸ் வாங்கியிருக்கேன். அதுவும் 110 ரூபா 40 பைசா. நமக்கு விற்கிற ரேட்டு 9 ரூபா 60 பைசா நமக்கு அதில் லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறமா மில்க்கு க்ரீமில் ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கேன். 6 பீஸும் நமக்கு 55 ரூபா 20 பைசா. அதில் நமக்கு ஒரு 4 ரூபா 80 பைசா லாபம் கிடச்சிருக்கு. 5 ரூபா 10 ரூபா டைரி மில்கில் ஒரு 5 பீஸ் வாங்கியிருக்கேன். 5 பீஸ் 46 ரூபா. அதில் நமக்கு ஒரு 4 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. கடலை மிட்டாயில் ஒரு 5 பீஸ் வாங்கியிருக்கேன். 44 ரூபா. அதில் நமக்கு ஒரு 6 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அதுபோல் இது பால்கோவா ஒரு 2 செட்டு வாங்கியிருக்கேன். ஒரு செட்டு பால்கோவா 45 ரூபா. அதில் 60 பீஸ் இருக்கும். நமக்கு 15 ரூபா ஒரு பண்டலில் கிடைக்கும். 2 இது செட்டுலேயும் சேர்ந்து நமக்கு ஒரு 30 ரூபா லாபம் கிடைக்கும். இப்போ பால்கோவில் நல்ல லாபம் கிடைக்கும். நல்ல சேலும் ஆகிரும், டக்கு டக்குன்னு போயிடும். அதனால் எப்போவுமே பால்கோவா வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறது. அப்போ 2 பண்டலாக வாங்கினா போதும். அடிக்கடி நம்ம கடைக்கு ஜாமான் வாங்கினால இது யூஸ் அண்ட் த்ரோ பிளேடு. இது மக்கள் நிறைய நாள் கேட்டுகிட்டே இருந்து இவ்வளோ நாள் நான் கடையில் வாங்கி போட்டதே கிடையாது. இப்போ ரொம்ப அடிக்கடி கேட்குறனால அந்தால ஒரு அட்டை வாங்கி போட்டிருக்கேன். யூஸ் அண்ட் த்ரோ பிளேடு. இதுவுமே 10 பீஸ் இருக்குது. 12 பீஸு 100 ரூபாய்க்கு தந்திருக்காங்க. அதில் நமக்கு ஒரு 20 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அதுபோல் இது 10 ரூபாக்குள்ளே ஜூஸ் ஐட்டம். இதில் ஆல்ரெடி நம்மள்ட்ட ஆரஞ்சுலாம் இருக்கனால இல்லாத ஜூஸை வாங்கியிருக்கு. இது 10 ரூபாக்குள்ளே மேங்கோ ஜூஸ். இதில் 10 பாட்டில் வாங்கியிருக்கேன். 10 பாட்டில் 75 ரூபா. 7 ரூபா 50 பைசா வச்சு நமக்கு தருவாங்க. அதில் நமக்கு ஒரு 25 ரூபா லாபம் கிடைக்கும். ஜூஸ்லலாம் கொஞ்சம் லாபம் கூடுதலாக கிடைக்கும். அடிக்கடி போனால் நல்ல லாபம் தான் நமக்கு. மேங்கோயில் ஒரு 10 பீஸ் வாங்கியிருக்கேன். அதே போல் ஆப்பிள் ஜூஸ் இருக்குது. ஆப்பிள் ஜூஸ்லேயும் ஒரு 10 பீஸ் வாங்கியிருக்கேன். அதே 75 ரூபா தான். 7 ரூபா 50 பைசா வச்சு தருவாங்க. நமக்கு அதில் ஒரு 25 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அதுபோல் பன்னீர் சோடா ஒரு 10 பீஸ் வாங்கியிருக்கேன். இந்த 10 ரூபா ஜூஸ் எல்லாமே நமக்கு 75 ரூபா ரேட்டு தான் வரும். அதில் 4 ஜூஸுமே சேர்ந்து 75 ரூபா 75 ரூபாய்க்கு அந்த ஜூஸில் மட்டும் நமக்கு இன்றைக்கி ஒரு 100 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 10 ரூபா ஜூஸ் நல்லா விற்கிறது, நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் நல்லா வாங்கி போயிட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக போனா இருந்தால் நம்ம இந்த எண்ணிக்கை கணக்கில் வாங்கி வச்சுக்கிடலாம். நல்லா வாங்கி போச்சுன்னா பண்டலாக எடுக்கலாம். ஒரு பண்டல் 70 ரூபா தான் சொல்லுவாங்க. ஒரு பண்டலாக எடுக்கும்போது நமக்கு அதில் கூட கொஞ்சம் ரூபா கிடைக்கும். 10 பீஸ் 70 ரூபா தான். அப்போ 140
210 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். நமக்கு கொஞ்சம் லாபமும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஆனால் வந்து இப்போ நமக்கு எல்லாமே வாங்கி வெளியே வைக்க முடியாதனால நம்ம வந்து ஒரு 10 பீஸ் ஓடுறது வாங்கலாம். அதை விட ஒரு 5 ரூபா நமக்கு இதில் கூடுதல் வரும். ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் கடை வந்து ரோட்டில் மாதிரிலாம் கடை வச்சு நல்ல ஃபேமஸாக இருந்தால் பண்டலாக எடுங்க. அது வந்து ரொம்ப லாபம் நமக்கு. ஜூஸ் மட்டும் பண்டலாக எடுக்கிறது. மொத்தத்தில் இன்றைக்கி வந்து 1458 ரூபா 40 பைசாவுக்கு இன்றைக்கி நான் சரக்கு எடுத்திருக்கேன். அதில் நமக்கு கிடச்ச லாபம் வந்து 317 ரூபா 8 பைசா லாபம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி வாங்கின பொருட்களில் வந்து இந்த ஜூஸு, இந்த பொரி ஐட்டம், அதே மாதிரி இந்த மசாலா இதிலலாம் ரேட்டு வந்து நமக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். பால்கோவாலாம். மற்றபடி இந்த பிஸ்கெட்லலாம் எப்போவுமே நமக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மி தான். அதனால் இன்றைக்குள்ள சரக்கில் வந்து ரேட்டுக்கு ஒரு 300 ரூபா லாபம் கிடச்சிருக்கு எடுத்தது. சில இதில் வந்து 100 ரூபா தான் கிடைக்கும்.